வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. இன்னைக்கு நம்ம யூஜிசி நெட், பிஜிடிஆர்பி அப்புறம் காலேஜ் டிஆர்பி சிலபஸில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் இந்தியன் மான்சூன்ற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ப்ரொஃபசர் அகாடமியில் யூஜிசி நெட், டிஎன்செட், பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பிக்கான ஜாகிரபி சப்ஜெக்ட் அட்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பரை கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி அட்மிஷன் ஆர் கோர்ஸ் ரிலேட்டட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட்? ஓகே. மெக்கானிசம் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் மான்சூன் இன் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவில் மான்சூன் எப்படியெல்லாம் ஆரிஜினேட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் இது ஆரிஜினேட் ஆனால் தான் அது வந்து ரீட்ரீட் ஆக முடியும். ஏன்னா இது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். ஸோ இனிஷியலாக நமக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ் நடக்கலைன்னா ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ரீட்ரீட்டிங் மான்சூன் வந்து நடக்காது. ரைட்டா? ஸோ எந்தெந்த விதத்தில் நமக்கு மான்சூன் வந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதம். ஒன்று ஹாலிஸ் கான்செப்ட், அப்புறம் ஹிமாலயாஸ், அப்புறம் டிபெட்டோட பொசிஷன் பொறுத்து ரோல் ஆஃப் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். இந்த 3மே எப்படி வந்து இந்த மான்சூன் ஆரிஜினை நிர்ணயம் பண்ணுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஹாலிஸ் கான்செப்ட். ஸோ இப்போ இந்த ஹாலிஸ் கான்செப்டை நம்ம ஏன் தெர்மல் கான்செப்ட்னு சொல்கிறோம்? அதாவது நம்ம கிளைமேட்டாலஜி படிக்கும் போதே ப்ரெஷர் பெல்ட் சிஸ்டம் படிச்சிருப்போம். ஸோ ப்ரெஷர் பெல்ட் சிஸ்டம்னா என்னது? earth சுற்றி டியூ டு அப்பரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் சன், ஆல்சோ டிஃபரன்ஷியல் ஹீட்டிங். ஒவ்வொரு பெல்ட் வைஸாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் நடக்கும். ஹீட்டிங் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் சேஞ்சஸ்ன்றனால அந்தந்த எந்தெந்த ரீஜன்லலாம் நமக்கு அதிகமான டெம்பரேச்சர் இருக்கோ ப்ரெஷர் வந்து போத் தெர்மலி அண்ட் டைனமிக்கலி பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு பெல்ட் மாதிரி சரௌண்ட் ஆகியிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ப்ரெஷர் பெல்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நம்ம ஈக்குவடோரியல் லோ ப்ரெஷர் ரீஜனில் நம்ம ஐடிசிசெட் அப்படின்ற ஒரு ஜோனை சொல்லுவோம். ஐடிசிசெட்னா என்னது? இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன். ஸோ இப்போ இந்த இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோனில் என்ன நடக்குது? நார்த்லேருந்து வர ட்ரேட் விண்டோ, சவுத்துலேருந்து வர ட்ரேட் விண்டோ இந்த இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோனில் கன்வர்ஜ் ஆகி மேலே வந்து ரைஸ் ஆகும். ஸோ மேலே ரைஸ் ஆகும்போது என்ன ஆகுது? டியூ டு கன்வெக்ஷன் ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகி மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஈக்குவட்டல் லோ ப்ரெஷர் ரீஜனில் அதிகமான மழை வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து நமக்கு கிளைமேட்டாலஜி கான்செப்ட்லேயே பார்த்துருப்போம். இது ஹாலிஸ் கான்செப்டாக இது எப்படி நமக்கு ஆரிஜின் ஆஃப் மான்சூனுக்கு உதவியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிசிசெட் ஆனது ஒரே இடத்துல ஃபிக்ஸடாக இருக்கிறது கிடையாது. நம்ம இதை ஷிஃப்டிங் ஆஃப் ப்ரெஷர் பெல்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ ப்ரெஷர் பெல்ட்ஸ் எப்படி ஷிஃப்ட் ஆகும்? சன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஈக்குவட்டோரியல் ரீஜன்லேயே 90 டிகிரி இருக்கிறது கிடையாது. ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர்லேருந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் வரைக்கும் அது அப்பேரண்ட் மூவ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கிறனால டியூ டு திஸ் அப்பேரண்ட் மூவ்மெண்ட் நம்மளோட ப்ரெஷர் பெல்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா 5 டிகிரிஸ் ஆர் 10 டிகிரிஸ் ரிலேட்டிவ் டு லேண்ட் ஆர் சி பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் பெல்ட்ஸ் மூவ் ஆகும்போது ப்ரெஷர் பெல்ட் தான் அதில் ஒன் ஆஃப் தி பார்ட் தான் பார்த்தீங்கன்னா ஐடிசிசெட். ஸோ இப்போ இந்த ஐடிசிசெட்டும் அப்பேரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் த சன் சம்மர் ஆர் வின்டர் அப்போ நார்த் ஆர் சதர்ன் ஹெமிஸ்பியர் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். அதை ஒரே சீராக மூவ் ஆகாது. அப்படியே எக்ஸாக்ட்லி 5 டிகிரி நார்த்தில், எக்ஸாக்ட்லி 5 டிகிரி சவுத்துலன்னு இந்த ஐடிசிசெட் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகாது. ஏன்னா லேண்ட் அண்ட் சி பார்த்தீங்கன்னா அன்ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்குது. ஆல்சோ தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லேண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். ஸோ நார்தன் ஹெமிஸ்பியரில் லேண்டோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்கிறனால இந்த ஐடிசிசெட் பார்த்தீங்கன்னா டியூரிங் சம்மர், நார்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய சம்மரில் இந்த ஐடிசிசெட் இன்னும் போலை நோக்கி அதிகமான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிருக்கும். அதாவது க்ளோஸ் டு 23 டிகிரிஸ். ஆனால் இதுவே ஐடிசிசெட் சதர்ன் ஹெமிஸ்பியரோட வின்டர்லேருந்து சதர்ன் ஹெமிஸ்பியரோட சம்மர்லேருந்து வரும்போது பெருசாக வந்து மூவ்மெண்ட்லேயே இருக்காது. ஏன்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் லேண்ட் மாஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நம்மளோட ஆஃப்ரிக்கா மட்டும்தான். ஸோ இப்போ அந்த ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில் மட்டும் அதிகமான டிஃப்ளெக்ஷன்லையும் அதர் ஏரியாஸ் இந்த ஓஷன் இருக்கிற ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா பெரிய டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இல்லாதனால க்ளோஸ் டு தி ஈக்குவேட்டராகவே தான் இந்த ஐடிசிசெட் இருக்கும். இப்போ நம்ம சொன்னோமா ஐடிசிசெட் சம்மரில் நார்தன் ஹெமிஸ்பியரில் அந்த 23 டிகிரிஸ் கிட்ட வருதுன்னு. ஸோ நம்ம பார்த்தா தெரியும் 23 டிகிரிஸ் நார்த்ன்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்டோட கேஞ்சடிக் பிளேன்ஸ் வழியாக இந்த ஐடிசிசெட் வந்து மூவ் ஆகும். அப்போ என்னது? கேஞ்சடிக் பிளேன்ஸ் வழியாக ஐடிசிசெட் மூவ் ஆகுதுன்னா என்னது? அப்போ ஐடிசிசெட் ஒரு இடத்துல பொசிஷன் ஆயிருக்குன்னா ட்ரேட் விண்ட்ஸ் வந்து எப்படி கன்வெர்ஜ் ஆகும்? நார்த்தில் இருக்கிற ட்ரேட் விண்ட் ஐடிசிசெட்டுக்கு நார்த் ஈஸ்டில் இருந்தோம்
சவுத்தில் இருக்கிற ட்ரேட் விண்ட் ஐடிசிசெட்டுக்கு சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் விண்ட் பார்த்தீங்கன்னா கன்வெர்ஜ் ஆகும். அப்படி கன்வெர்ஜ் ஆகக்கூடிய ட்ரேட் விண்டை தான் நம்ம வந்து மான்சூன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஹாலிஸ் கான்செப்டில். அப்போது பாருங்கள், சதர்ன் ஹெமிஸ்பியர் ஐடிசிசெட்டோட சவுத்தில் இந்த சவுத் வெஸ்ட்லேருந்து ஆரிஜினேட் ஆகிற விண்டு அரேபியன் சீல இருக்கக்கூடிய மாய்ஸ்சரையும் இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரையும் சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் இந்தியன் சப்கான்டினென்ட்குள்ளே கொண்டு வருது. ஆல்சோ அப்படியே இந்த ரிவர்சல் ஆஃப் மான்சூன் நடக்கும்போது இந்த விண்ட்ஸும் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே சவுத்துக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ட் ஆகிடுது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி வே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மான்சூன் ஆரிஜினேட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஹாலிஸ் கான்செப்ட்னு சொல்லலாம், ஐடிசிசெட் கான்செப்ட்னு சொல்லலாம், தெர்மல் கான்செப்ட்னு சொல்லலாம். இன்னொரு ரோல், முக்கியமான ரோல் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸும் அதோட அசோசியேட் ஆகிருக்க டிபெட்டியன் பிளாட்டுவும். அது எப்படி ஹிமாலயாஸுக்கும் மான்சூனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டியூரிங் சம்மர் என்ன என்ன நடக்கும்? 23.5 டிகிரி நார்த்தில் சன் வந்து பிளேஸ் ஆகியிருக்கும். ஸோ இப்போ 23.5 டிகிரி நார்த்தில் சன் பிளேஸ் ஆகிருக்கும் போது ஹிமாலயாஸும் டிபெட்டோட ரூஃப் டாப் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டெம்பரேச்சரை ரிசீவ் பண்ணும். ஆல்சோ இது அதிகப்படியான டெம்பரேச்சரை ரிசீவ் பண்ணுறதுனால அங்கே ஹை டெம்பரேச்சர் நிலவும். அந்த ஹை டெம்பரேச்சர் கிரியேட்ஸ் அ லோ ப்ரெஷர். கரெக்டாக? ஹை டெம்பரேச்சர் ஆச்சுன்னா லோ ப்ரெஷர் உருவாகும். அந்த லோ ப்ரெஷர் உருவாகிற ஏர் மாஸ் என்ன ஆகும்னா மேலே அப்பர் அட்மாஸ்பியருக்கு ரைஸ் ஆகும். இப்போ இங்கே ரைஸ் ஆகிற அப்பர் அட்மாஸ்பியரிக் ஏரு நார்த் ஈஸ்ட் ஜெட் ஸ்ட்ரீம்ன்ற ஒரு முக்கியமான ஏஜென்ட் மூலியமா இந்த ரைஸ் ஆகக்கூடிய ஏர் மாஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஜெட் ஸ்ட்ரீம் வழியாக மேஸ்கரின் ஹை வரைக்கும் வரும். ஓகே, அப்போ மேஸ்கரின் ஹைனா என்ன அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொமாலியா கோல்டு கரண்ட் பற்றி பார்ப்போம். ஓகே, அது என்ன சொமாலியா கோல்டு கரண்ட்? அது எப்படி சொமாலியாவில் வந்து ஒரு கோல்டு கரண்ட் ப்ராக்டிக்கலி பாசிபிள்? ஏன்னா அது ஈக்குவேட்டர்லேருந்து இவ்வளோ க்ளோஸாக இருக்குது, ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்குது. ட்ராபிக்கல் ரீஜனில் எங்கேயுமே ஒரு கோல்டு கரண்ட்டே கிடையாது எக்ஸப்ட் கேனரி கரண்ட். அப்போது எந்த ஒரு ரீசன்னால சொமாலியில் வந்து இவ்வளோ கோல்டு கரண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சொமாலியில் அந்த சொமாலியோட கோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்வெல்லிங் ஆஃப் வாட்டர் நடக்குது. இந்த அப்வெல்லிங் ஆஃப் வாட்டர் நடக்கும்போது என்ன ஆகும்? ஓஷனோட பாட்டம்லேருந்து இருக்கக்கூடிய வாட்டர் சர்ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகுது. இப்போ சர்ஃபேஸ்க்கு ரைஸ் ஆகும்போது வி நோ ஓஷனோட சர்ஃபேஸ் வாட்டர் இஸ் ஆல்வேஸ் வார்மர் தென் பாட்டம் சர்ஃபேஸ் வாட்டர். ஸோ அப்போ பாட்டம்லேருந்து வரக்கூடிய வாட்டர் ரிலேட்டிவ்லி கோல்டராக இருக்கிறனால இதை வந்து சொமாலி கோல்டு கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு தெரியும் ஒரு கோல்டு கரண்ட் கோல்டு சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும். இந்த ஹை ப்ரெஷர் ரீஜனை தான் நம்ம மேஸ்கரின் ஹை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே ஹை ப்ரெஷர் ரீஜன் இருக்குது. ஆனால் இந்த ஹை ப்ரெஷர் ரீஜனை இன்னும் அதிகமாக இன்டென்சிஃபை பண்ணுறதுக்கு இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஜெட் ஸ்ட்ரீம்லேருந்து ஜெட் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா இந்த ஹை ப்ரெஷர் ரீஜனில் சிங்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சர்க்கிள் பார்த்துட்டோம். என்ன நடக்குது? நம்மளோட டிபெட் இருக்குது. ஒரு டிபெட்டில் ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர்னால ஏர் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகுது. ரைஸ் ஆகிற ஏர் மாஸ் நார்த்தில் இருக்கக்கூடிய இந்த நார்த் ஈஸ்ட் ஜெட் ஸ்ட்ரீம், இந்த ஜெட் ஸ்ட்ரீமால இந்த ரைஸ் ஆகக்கூடிய ஏர் மாஸ் கேரி பண்ணப்பட்டு சவுத் வெஸ்டாக ட்ராவல் பண்ணி நம்மளோட மேஸ்கரின் ஹை கிட்ட வருது. மேஸ்கரின் ஹை கிட்ட வரும்போது என்ன ஆகுது? ஆல்ரெடி கீழே இருக்கிற ஹை ப்ரெஷரை இன்னும் இன்டியூஸ் பண்ணி விடுது. ஓகேவா? அப்போது சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர் அதே மாதிரி டிபெட்டோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய லோ ப்ரெஷர். இப்போ இதை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆகும்? இந்த ப்ரெஷர் கிரேடியண்ட்டை பேலன்ஸ் ஆகிறதுக்கு ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு ஏர் வந்து பார்த்திங்கன்னா விண்ட் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். அதை தான் இங்கே நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு ரீசன் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆரிஜினேட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் ஜெட் ஸ்ட்ரீம். ஸோ நம்ம பார்த்தோம் நார்த் ஈஸ்ட் ஜெட் ஸ்ட்ரீம் போக இன்னொரு ஜெட் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா மான்சூன் ஆரிஜினேட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும்.
அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம். நம்ம ஏன் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம், நார்த் ஈஸ்ட் ஜெட் ஸ்ட்ரீம் அதெல்லாம் சொல்றோம்? அ ஸோ கோயிங் த்ரூ பேசிக்ஸ். இப்போ ஒரு விண்ட நம்ம வந்து நேம் பண்றோம்னா, அந்த விண்ட் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுதோ அதுதான் அப்படி தான் நேம் பண்ணுவோம். ஸோ பேர் நம்ம வந்து எழுதும்போதோ, இல்ல கொஸ்டின்ல பார்க்கும்போதோ கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கணும்னா, ஸோ அதோட நேம் பாருங்க. இங்க வந்து வெஸ்டர்ன் சைட்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது இந்த ஜெட் ஸ்ட்ரீம். ஸோ இத வந்து வெஸ்டர்ன் ஜெட் ஸ்ட்ரீம்னு சொல்றோம். அதே மாரி நார்த் ஈஸ்ட்ல ஆரிஜினேட் ஆகி அது மூவ் ஆகுறனால, ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஜெட் ஸ்ட்ரீம்னு நம்ம ப்ரீவியஸ் கான்செப்ட்ல சொல்றோம். ஓகேவா? சரி. இந்த வெஸ்டர்ன் ஜெட் ஸ்ட்ரீம் எப்படி நம்ம மான்சூன ஆரிஜினேட் பண்ணி விடுது? பார்ப்போம். டியூரிங் வின்டர். வின்டர் அப்ப என்ன நடக்கும்? சன் வந்து 23 1/2 டிகிரி சவுத்ல இருக்கும். ஸோ ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் கிட்ட இருக்கும். ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்போ நமக்கு நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல என்னது? வின்டர். வின்டர்னு அப்போ நமக்கு தெரியும். பிரஷர் பெல்ட்ஸ் எல்லாமே ஒரு 5 டிகிரீஸ் சவுத் போல நோக்கி மூவ் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதே சேம் ஷிஃப்டிங் ஆஃப் பிரஷர் பெல்ட் எஃபெக்ட் நம்மளோட ஜெட் ஸ்ட்ரீமுக்கும் பார்த்தீங்கன்னா பொருந்தும். ஸோ இப்போ இந்த ஜெட் ஸ்ட்ரீம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிகிரீஸ் கீழ ஷிஃப்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ இந்த வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் என்ன ஆகும்னா, நம்ம மெடிட்டரேனியன் சீல ஆரிஜினேட் ஆகி மெடிட்டரேனியன் சீயோட மாய்ஸ்சர்லாம் கேரி பண்ணிக்கிட்டு அப்பர் அட்மாஸ்பியர்ல ஒரு வேவி பேட்டர்னா என்ன ஆகுது? நம்ம பாமிர் நாட்ட வந்து ஹிட் பண்ணும். ஸோ பாமிர் நாட் என்ன பண்ணும்? இந்த வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம டைரக்ட் பண்ணி விடும். எப்படி டைரக்ட் பண்ணி விடும்? சதர்ன் சைட்ல இது வந்து ஆல்ரெடி இந்த வெஸ்டர்ன் ஜெட் ஸ்ட்ரீம் இருக்கிறனால, இந்த பாமிர் நாட்ட ஹிட் பண்ணி சதர்ன் டைரக்ஷன்ல இந்த வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம அ ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஸோ ஆல்ரெடி மாய்ஸ்சர் கேரி பண்ணிட்டு வர இந்த ஜெட் ஸ்ட்ரீம் பாமிர் நாட்ட ஹிட் பண்ணதுக்கு அப்புறம், அந்த சரவுண்டிங் அதாவது பஞ்சாப் அண்ட் ஹரியானா ரீஜியன்ல வின்டர் டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு குட் ரெயின்ஃபால கொடுக்கும். அந்த ரெயின்ஃபாலுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? இங்க இந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய வின்டர் ரெயின்ஃபால வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். ரைட்? ஸோ, இப்ப இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப், ஹரியானால இந்த ராபி கிராப்ஸ் வளர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா இருக்கும். அதனால தான் அங்க ராபி கிராப்ஸ் நெறையவும் வளரும். ஓகே. சரி. இப்போ இது வந்து வின்டர்ல இது நடந்துகிட்டே இருக்கு. வெறும் பஞ்சாப், ஹரியானால மட்டும் மழை இல்லாம, இந்த வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் என்ன பண்ணும்னா, ஹிமாலயாஸோட சதர்ன் ஸ்லோப் வழியாவே அப்படியே ஒரு யூ ஷேப்டா அருணாச்சல் பிரதேஷ் வழியா வெளியில போகும். இந்த வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் இதுக்கு வந்து ஒரு ஓரோகிராஃபிக் எஃபெக்ட் கிடைக்குதோ, அங்கங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ரெயின்ஃபாலோ, இல்ல ஸ்னோஃபாலோ பார்த்தீங்கன்னா, குடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதோட வேலைய சாதாரணமா பண்ணிட்டே இருக்கும். இந்த வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம். ஆனா இது வந்து வின்டர்ல இது ரொம்ப சாதாரணமா இருக்கும். இங்க சம்மர் வரும்போது தான் இதோட எஃபெக்ட்டே இந்த மான்சூன அ இன்டியூஸ் பண்ணி விடுறது. சம்மர் வரும்போது என்ன ஆகும்? எப்படி நம்ம பிரஷர் பெல்ட்ஸ் எல்லாமே 5 டிகிரி ஷிஃப்ட் ஆகுதோ, நார்த்ல ஷிஃப்ட் ஆயிட்டே வருமோ, அதே மாதிரி இந்த வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீமோட இன்ஃப்ளூயன்ஸும் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீமையும் இந்த அ சம்மர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா நார்த்ல வருமா? நார்த்ல வரும். பாமிர் நாட்ட ஹிட் பண்ணும். மறுபடியும் நம்ம அ ஹிமாலயாஸோட சதர்ன் ஸ்லோப் வழியா அ கேஞ்சரிக் பிளெயின், அப்புறம் பிரம்மபுத்திரா பிளெயின் வழியா அருணாச்சல் பிரதேஷ் கிராஸ் பண்ணி இந்தியா விட்டு வெளியில போகும். ஆனா, இன்னும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து மேல வந்துகிட்டே இருக்கு. வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் நார்தர்ன் டைரக்ஷன்ல ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்? இந்த வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் இந்த பாமிர் நாட்டையே ஹிட் பண்ணாம, அது பாட்டுக்கு ஸ்ட்ரெய்ட்டா போக ஆரம்பிச்சுரும். இந்த மாதிரி. ஸோ, அது ஸ்ட்ரெய்ட்டா போகும்போது என்ன ஆகும்னா, கம்ப்ளீட்டா நம்ம இந்தியன் ச கிரேட் பிளெயின்ஸ் ஆஃப் நார்த் இந்தியால போயிட்டு இருக்கிற அந்த வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா, அதோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா, திடீர்னு கட் ஆஃப் ஆகுது. அப்ப திடீர்னு கட் ஆஃப் ஆகுறனால இங்க என்ன நடக்கும்? ஒரு சடன் வேக்கம் இந்த ரீஜியன்ல. அதுல இன் பர்ட்டிகுலர்லி உத்தராகண்ட்ல. இந்த சடன் வேக்கம் என்ன நடக்குது? சடன் வேக்கம்ன்றது என்னது? லோ பிரஷர். ஸோ இன்டென்சிஃபைட் லோ பிரஷர். இந்த இன்டென்சிஃபைட் லோ பிரஷர் என்ன பண்ணும்னா, அத சுத்தி இருக்கிற ஹை பிரஷர் ரீஜியன்ல இருந்து காத்த பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா வந்து இழுக்கும். ஏன்னா, பிரஷர் கிரேடியன்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இங்க நம்ம சொன்னோமா, உத்தராகண்ட்ல அதிகமான அ இந்த எஃபெக்ட் நம்ம பார்க்க முடியும்னு. இந்த ரீசன்னால இந்த மான்சூன் கேரியிங் விண்ட்ஸ் அதாவது மாய்ஸ்சர் கேரியிங் விண்ட்ஸ் அரேபியன் சீல இருந்து
இந்தியன் சப்கான்டினென்ட் வழியா புல் பட்டப்பட்டு உத்தராகண்ட் கிட்ட வரும்போது அது வந்து அங்க ஒரு கிளவுட் பர்ஸ்டே உருவாக்குது. அடிக்கடி நம்ம மான்சூன் ஸ்டார்ட் பண்ற டைம்ல பார்க்கலாம் உத்தராகண்ட்ல கிளவுட் பர்ஸ்ட் நடக்குதுன்னு. இதுக்கு என்ன காரணம்னா இந்த வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் வந்து சடனா அங்க டிஸப்பியர் ஆகுறதுனால ஏற்படக்கூடிய ஒரு இன்டென்சிஃபைட் லோ பிரஷர். அது இந்த நான் ஆல்ரெடி நார்மலா வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸை இன்னும் வேகமா இழுக்கும். வேகமா இழுக்கும்போது உத்தராகண்ட்ல ஒரு சடன் கிளவுட் பர்ஸ்ட் நடக்குது. அதனால அங்க ஒரு பெரிய டிசாஸ்டர்ஸ் வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் ரோல் ஆஃப் ஜெட் ஸ்ட்ரீம் இன் ஆரிஜின் ஆஃப் மான்சூன் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ இது இந்த ஷிஃப்டிங் ஆஃப் ப்ரெஷர் பெல்ட்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 விதமான 2 டைப் ஆஃப் ஆரிஜின் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனா இது வந்து பியூர்லி டைனமிக் கான்செப்ட். ஸோ நமக்கு சன்னோட அப்பேரண்ட் மூவ்மெண்ட் வந்து செகண்டரியா இருந்தாலும் மெயினா எதனால வந்து இந்த இன்டென்சிஃபைட் லோ ப்ரெஷர் உருவாகுது? டைனமிக் கான்செப்ட் தான். அங்க ஏர் இருந்துச்சு, இப்ப திடீர்னு இல்ல. ஸோ அங்க வந்து ஒரு சடன் வேக்கம் கிரியேட் ஆகுது. இன்டென்சிஃபைட் லோ ப்ரெஷரா இருக்கிற இடத்துக்கு ஹை ப்ரெஷர் விண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெஷர் கிரேடியன்ட்ட அ பேலன்ஸ் பண்றதுக்கு வருது. ஸோ அதனால மான்சூன் வந்து ஆன்செட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏரியாஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா, இதுவரைக்கும் யுஜிசி நெட்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னா, அ எது எதெல்லாம் டைனமிக் கான்செப்ட், எது எதெல்லாம் தெர்மல் கான்செப்ட் இந்த மாதிரி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஆனா, நீங்க இப்ப நம்ம வந்து யுஜிசி நெட்டுக்கு மட்டும் இல்லாம, காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்றனால, எதனாலன்னு வாட் இஸ் வாட்ன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. இங்க என்ன ப்ராசஸ் நடக்குதுன்றத கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? சரி. சில பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே. ஸோ கொஞ்சம் டீட்டெயில்டு பிராக்டிஸ் கொஸ்டின். ஸோ வாட் காசஸ் வின்டர் ரெயின்ஃபால் இன் பஞ்சாப் அண்ட் வாட் இஸ் தி ரோல் ஆஃப் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இன் திஸ் ப்ராசஸ்? ஓகேவா? ஒரு டீட்டெயில்டு எம்சிக்யூ படிப்போமா? எது வந்து பஞ்சாப்ல வின்டர் ரெயின்ஃபால் கொடுக்குது? என்ன டைப் ஆஃப் ஜெட் ஸ்ட்ரீம் வந்து இந்த ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது? அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகே. ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீமா? கொஸ்டினை பார்த்த உடனே கேன்சல் பண்ணிடலாம் நீங்க. ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ன்றது பஞ்சாபுக்கும் சம்பந்தமே கிடையாது. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம். ஸோ வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் ஃப்ரம் மெடிட்ரேனியன் சி பிரிங் மாய்ஸ்சர் லேடன் விண்ட் தட் காசஸ் ரெயின்ஃபால் இன் நார்த் இந்தியா. ஓகே. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேற என்ன ரைட் ஆன்சர் வேணும்? அவ்வளோதான். ஸோ பி இஸ் தி ரைட் ஆன்சர். எதுக்கும் சி பார்ப்போம். ஜெட் ஸ்ட்ரீம் ஃப்ரம் பே ஆஃப் பெங்கால். அப்போ இங்கேயும் ஃபர்ஸ்ட் லைன்லேயே கட்டு. அப்புறம் சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா. ஸோ இங்கேயும் தப்பு. ஓகே. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. Second question. According to Hadley's thermal concept of atmospheric circulation, how is the Indian monsoon best explained? ஹேட்லிஸ் கான்செப்டை வச்சு நம்ம இந்தியன் மான்சூனை எப்படி பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஹேட்லிஸ் கான்செப்ட்ன்ற உடனே கொஸ்டினையே ஃபுல்லாக படிக்காமல் அப்படியே ஸ்கிம் பண்ணிவிட்டு ஐடிசிசெட்ன்ற வார்த்தையை மட்டும் பார்த்துட்டு டி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா தப்பாக போயிடும். படித்து பார்க்கணும் ஒவ்வொரு ஆப்ஷனையும். சரி, ஏ ஆப்ஷன் படிப்போம். கன்வர்ஜன்ஸ் ஆஃப் போலார் அண்ட் டிராபிக்கல் ஏர்மாஸா. இங்கே நம்ம இந்தியாவுக்கு போலார் ஏர்மாஸ்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ நம்ம ஏவை வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் பி, த டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் பிட்வீன் லேண்ட் அண்ட் ஓஷன் லீட்ஸ் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் ஹை ப்ரெஷர் ஓவர் லேண்ட் அண்ட் லோ ப்ரெஷர் ஓவர் சி அட்ராக்டிங் மாய்ஸ்ட் ஏர் ஃப்ரம் லேண்ட் டு சி. அப்பா, எல்லாமே சூப்பராக இருக்குது. கரெக்டாக படிக்கிற மாதிரியே இருக்கா? இது நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பே கிடையாது. ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்லி ரைட். ஆனால் இது ஹேட்லி கான்செப்டா அப்படின்றது தான் கொஸ்டின். இது ஹேட்லி கான்செப்ட் கிடையாது. இது வந்து நார்மலாக டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் பிட்வீன் லேண்ட் அண்ட் ஓஷன் மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர இதனால தான் மான்சூன் உருவாச்சுன்னு ஹேட்லியோட தெர்மல் கான்செப்ட் சொல்லலை. ரைட்டா? ஸோ பி ஆப்ஷன் தப்பு. சரி, சி ஆப்ஷன் பார்க்கலாம். Intense summer heating in Indian subcontinent causes low pressure zone drawing moist air from Indian Ocean towards the landmass resulting in southwest monsoon. ஸோ இந்த லோ ப்ரெஷர்ன்ற வார்த்தை தான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஸோ ஆன்சர் இஸ் சி. ஓகே, ரைட். தேர்ட் கொஸ்டின் பார்ப்போமா? விச் ஆர் த ஃபாலோயிங் அட்மாஸ்பரிக் கண்டிஷன் பிரைமரிலி லீட் டு தி ஆன்செட் ஆஃப் இந்தியன் மான்சூன்? எது முக்கியமான ரீசன் இந்தியன் மான்சூன் ஆன்செட் ஆகிறதுக்குன்னு கேட்குறாங்க. சரி, ஏ படிப்போம். ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் போலார். போலார்ன்ற வார்த்தை வந்துச்சுனாலே மான்சூனுக்கும் போலாருக்கும் சம்மந்தமே கிடையாது. கேன்சல் பண்ணிடுங்க. சரி,
சவுத்வேர்ட் ஷிஃப்ட் ஆஃப் ஐடி சீசன் டியூரிங் சம்மரா. கொஞ்சம் கவனமாக பாருங்க. சம்மர் அப்போ ஐடி சீசன் சவுத்வேர்டு ஷிஃப்ட் ஆகுதா? அப்படி சவுத்வேர்டு ஷிஃப்ட் ஆகுதுன்றாங்க. தப்பு. ரைட்டா? சரி. சி, நார்த்வேர்ட் ஷிஃப்ட் ஆஃப் ஐடி சீசன் டியூரிங் சம்மர், இதுதான் ரைட் ஆன்சர். ஓகேவா? இப்போ இது ஒரு சின்ன ட்ரிக் தான். ஒரு கொஸ்டின்ல ஒரே வார்த்தையை மட்டும் ஷிஃப்ட் பண்ணி ரெண்டு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா தெர் ஆர் மச் சான்சஸ் இந்த இடத்துலயே கரெக்ட் ஆன்சர் இருக்கிறதுக்கு ஒரு வாட்டி தேடி பார்க்கலாம். ஓகே, இது ரெண்டுத்தையும் தனியாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். மீதி இருக்கிற ஆப்ஷனை கூட நம்ம அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ரைட்டா? இதுக்குள்ளேயே கரெக்ட் ஆன்சர் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நார்த்வேர்ட் ஷிஃப்ட் ஆஃப் ஐடிசிஸ் டியூரிங் சம்மர். கரெக்டா? ஸோ இது கரெக்ட். சரி, இது இது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரைட்டா? ஓகே. நம்ம எவ்ரி வீக் என்ன கான்செப்ட் பார்க்குறோமோ அது சம்மந்தமான காலேஜ் டிஆர்பி கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வரும். நமக்கு தெரியும் காலேஜ் டிஆர்பி கொஸ்டின் வந்து 5 கொஸ்டின் கேட்குறாங்க. 8லேருந்து 5 கொஸ்டின் எழுத சொல்கிறாங்க. 10 மார்க்ஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க்ஸ். அந்த கொஸ்டினுக்குள்ளே எத்தனை சப் கொஸ்டின்ஸ் வேணால் வைக்கலாம். ஸோ 2 5 மார்க் வைக்கலாம், 5 2 மார்க் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி அது கொஸ்டின் பேப்பர் செட்டரோட டிஸ்கிரிப்ஷன் தான். அவங்க எப்படி வேணால் அதை வந்து செட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரே 10 மார்க் வச்சு கேட்டாங்கன்னா எந்த மாதிரிலாம் இந்த ஏரியாவில் வந்து கேட்க முடியுன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். எக்ஸ்பிளைன் தி மெக்கானிசம் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் மான்சூன் இன் இந்தியா வித் ரெஃபரன்ஸ் டு போத் தெர்மல் அண்ட் டைனமிக் கான்செப்ட். இங்கே பாருங்க, ஹேட்லின்ற வார்த்தை கொடுக்கல, வேற எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. ரோல் ஆஃப் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லவே இல்லை. ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, தெர்மல் டைனமிக் கான்செப்டை வச்சு ஆரிஜின் ஆஃப் மான்சூனை சொல்லுங்கன்ட்டாங்க பொதுவாக. அவ்வளோதான். டிஸ்கஸ் தி ரோல் ஆஃப் ஹிமாலயாஸ், அப்புறம் டிபெட்டியன் பிளாட்டோ, ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இன் இன்ஃப்ளூயன்சிங் இந்தியன் மான்சூன். புரியுதா? ஸோ இங்கே தனியாக ஹேட்லீஸ் கான்செப்ட், நார்த் ஈஸ்ட் ஜெட் ஸ்ட்ரீம், வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ன்றது இதெல்லாம் கொடுக்கவே இல்லை. என்ன கேட்டிருக்காங்கன்னா தெர்மல் அண்ட் டைனமிக் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டினில் தான் உங்களுக்கு ஹிமாலயாஸும் டிபெட்டும் எப்படி ஒரு ரோல் ப்ளே பண்ணுது, இதில் இந்த 2 இதுலேயும் இருக்கக்கூடிய ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுதுன்ற கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ரைட்டா? நம்ம ஜாகிரஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் எழுதுறீங்க ஜாகிரஃபில்னா, எனி பார்ட்டாக எந்த யூனிட்டாக இருந்தாலும் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய 1லேருந்து 10 யூனிட்டுக்கு எந்த யூனிட்டாக இருந்தாலும் எந்த கொஸ்டினாக இருந்தாலும் நீங்கள் படம் வரையாமல் ஆன்சர் எழுதவே கூடாது. படம் வரையாமல் ஆன்சர் எழுதுறீங்கன்னா நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. கான்செப்ட் புரியாமல் ஏதோ ஒரு இடத்துல படித்ததை அப்படியே ஒப்பிக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கும். ஆல்சோ நீங்கள் ஒரு படம் வரைகிறீங்கன்னா இட் கன்சியூம் சம் டைம். ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் ஆகுது உங்களுக்கு ஒரு படம் வரைஞ்சு முடிக்கிறதுக்குன்னா. ஆனால் அதுக்கு அந்த 20 செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தை சேவ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஒரு பக்கம் இல்லை அரை பக்கம் எழுத வேண்டியதை ஒரு படம் வரைஞ்சி நீங்கள் அதை எனக்கு இது தெரியும் பாருங்கன்னு எடுத்து காமிக்க முடியும். ஓகேவா? ஆல்சோ உங்களோட டயக்ராமில் இருக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி கரெக்டாக வரைஞ்சிருந்தீங்கன்னா அந்த படத்தை, ஓகே இவங்க இந்த ஆஸ்பிரண்ட் வந்து கரெக்டாக புரிஞ்சு தான் இதை எழுதியிருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். ஸோ மார்க் போடும்போது 10 மார்க் கொஸ்டினுக்கு 6 மார்க் போடுறாங்க, இல்லை 7 மார்க் போடுறாங்கன்னா நமக்கு ஒரு அரை மார்க் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? சரி. Describe the second question பார்க்கலாம். Describe the factors affecting the onset, intensity and withdrawal of southwest monsoon in India. ஓகே, இங்கே என்னென்ன கேட்குறாங்க? ஆன்செட்டு, இன்டென்சிட்டி, அப்புறம் வித்ரால். இது 3மே எழுதணும். அதுக்கப்புறம் how do global climatic phenomenon like El Nino and Indian Ocean Dipole influence the Indian monsoon. ஓகேவா? ஸோ எல் நினோவும் இந்தியன் ஓஷன் டைப்போலும் எப்படி நம்ம இந்தியன் மான்சூனை அஃபெக்ட் பண்ணுதுன்றதை நீங்கள் செகண்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டினில் சின்னதாக எழுதுனா போதும். எல் நினோவை உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்தியன் ஓஷனை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதோட என்னென்ன இந்தியன் ஓஷனில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது, எல் நினோ நடக்கும்போது இந்தியன் மான்சூனுக்கு என்னென்ன பங்கம் நடக்குது, அவ்வளோ அதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதுமே தவிர இந்த ஃபினாமினால எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஏரியா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டினில் தான் இருக்குது. டிஸ்கிரைப் தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆன்செட், இன்டென்சிட்டி, அப்புறம் வித்ட்ராவல். ஸோ ஆன்செட் எப்படிலாம் நடக்குது, இன்டென்சிட்டியை என்னென்ன ஃபேக்டர்ஸ் முடிவு பண்ணுது, அப்புறம் வித்ட்ராவலுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணுதுன்றது மட்டும் தான் எழுதணும். கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சவுத் வெஸ்ட் மான்சூன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு மொத்தமாக நீங்கள் வந்து நம்ம பார்த்த 3 கான்செப்ட் அப்படி இல்லைன்னா ஜென்ரல் கான்செப்டாக எழுதிட்டு போயிடலாம்னு நினச்சிங்கன்னா 10க்கு 3 மார்க் 4 மார்க் வேணால் போட மாட்டாங்க. ஓகேவா? இங்கே கொஸ்டின் என்னென்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுதுன்றது மட்டும்தான் கேட்டிருக்காங்களே தவிர
டிஸ்கிரைப் அப்படின்றது கொடுக்கவே இல்லை. அந்த ப்ராசஸை டிஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்கவே இல்லை. ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டினுக்கு மோர் இம்பார்ட்டன்ட்டும், செகண்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டினுக்கு என்ன நடக்கும் எல்னினியோ நடக்கும்போது சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு என்ன ஒரு இந்தியன் மான்சூனுக்கு என்ன சேஞ்சஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், அதே மாதிரி இந்தியன் ஓஷன் டைபோலோட 3 ஃபேஸ் அப்போ இந்தியன் மான்சூனுக்கு என்னென்ன இம்பேக்ட்ஸ் இருக்கும், இதை மட்டும் எழுதினா போதும். வேறு எதுவும் டீட்டெயிலாக எழுத தேவையில்லை. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்களோ அதை கரெக்டாக எழுதினா போதும். எங்கெங்கெல்லாம் இமேஜஸ் தேவையோ நிச்சயமாக அங்கெல்லாம் இமேஜஸ் போட்டே ஆகணும். ரைட்டா? ஸோ ஒரு டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டினை அட்டம் பண்ணுறதுக்கு நிச்சயமாக ஜாகிரபி ஆஸ் சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இமேஜஸ் இல்லாமல் அந்த கொஸ்டினை கடந்து போகவே கூடாது. அப்போ இமேஜஸ் இல்லைன்னா அந்த கொஸ்டினுக்கு நிச்சயமாக மேக்ஸிமம் மார்க் கொடுக்கவே மாட்டாங்க. ரைட்டா? ஓகே. ஸோ நம்ம ப்ரொஃபஸர் அகாடமியில் யூஜிசி நெட், டிஎன்செட், பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பிக்கான ஜாகிரபி சப்ஜெக்டுக்கான அட்மிஷன் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி அட்மிஷன் ரிலேட்டட் ஆர் கோர்ஸ் ரிலேட்டட் குவரிஸை நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ ஸ்டடி ஹார்ட், நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இருக்கிற டைமில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக நம்ம டிசைர் பண்ணுறது நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே. ஆல் தி பெஸ்ட்.